ஆண்டவரும் கடவுளும் போதகரமான இயேசுவுக்கே நற்செய்தி அறிவிப்பு பணியிலே அவ்வளவு சவால்கள், அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு தடைகள். அப்படி இருக்கும் பொழுது அந்த நற்செய்தியை கொண்டு செல்லுகின்ற சீடர்களுக்கும் தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆகவே நீங்கள் கலங்கக்கூடாது. தலைவராகிய ஆண்டவருக்கே இது நிகழ்ந்தது என்றால் உங்களுக்கும் நிகழும். ஆகவே கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இதுதான் உண்மை நிலவரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு முதல் பாடத்தை நற்செய்தி பணியாளர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, ஆண்டவரை தன்னை யார் காட்டி கொடுப்பான் என்பதை அங்கே எடுத்துச் சொல்லுகிறார். அதே போலதான் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே கூட இருக்கின்றவர்களே அவர்களுக்கு எதிராக இருப்பார்கள். குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ ஊராரோ அவர்களை சார்ந்தவர்களோ நற்செய்தி பணி செய்வதற்கு அவர்களுக்கு தடையாக இருப்பார்கள். எப்படி? ஆண்டவரை சார்ந்த ஒருவரே ஆண்டவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தானோ, ஆண்டவருடைய பணிக்கு தடையாக இருந்தானோ, அதே போல ஒவ்வொரு நற்செய்தி பணியாளருக்கும் தடைகள் வரும். அதுவும் அவர்களை சார்ந்தவர்களாலே வரும். ஆகவே நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உடைந்து போகக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். இதோடு நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்ற அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு தைரியத்தை சொல்லுகிறார். இவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்க வேற, நான் வேற அல்ல. அவர்களோடு தன்னை ஆண்டவர் இயேசு இணைத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை அனுப்பின தந்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி, நற்செய்தி பணிக்காக யாரெல்லாம் முன்வருகின்றார்களோ, நற்செய்தி பணிக்காக யாரெல்லாம் போகின்றார்களோ அவர்களுக்கு தேவையான ஆறுதலான வழிகாட்டுதலை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார்.